Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்பொழுது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையினுடைய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் டாக்டர் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ சிலைக்கும் புரட்சித் தலைவி டாக்டர் ஜெயலலிதா அவருடைய திருவுருவ சிலைக்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாக இருந்து மக்கள் மனங்களிலே நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோருடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இருந்து இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக வீடியோ கான்பரன்சிங் மூலமாக திறந்து வைப்பதற்காக தலைமை கழகம் வந்திருக்கிறார்கள். டெல்லியிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவுடைய அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அதிமுகவுடைய அவைத்தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்மகன் உசேன் உள்ளிட்டோர் ஏராளமான அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுடைய தலைமை கழகத்திற்கு வருகின்றிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது திருக்கரங்களால் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக திறந்து வைத்திருக்கிறார்கள். டெல்லியிலே இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்திலே இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் அதிமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் மு தம்புதுரை, முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம், மேட்டூர் நகர கழக செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் N சந்திரசேகர், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஆகியோர் பெஞ்சமின், அதே போன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ ஹரி உள்ளிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது அதிமுகவுடைய அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் உரையாற்றி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா மாளிகை என்று பெயர் சூட்டப்பட்டு காணொலி காட்சி மூலமாக நான் திறந்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய அலுவலகத்தை வீடியோ கான்பரன்சிங் மூலமாக திறந்து வைத்து அங்கு இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவைத்தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், மகளிர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஏராளமானவருக்கு தற்போது இனிப்பு வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தை வீடியோ கான்பரன்சிங் மூலமாக திறந்து வைத்திருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது தலைமை கழகத்திலே வந்திருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய திருக்கரங்களால் இனிப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதனை மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், கழக அமைப்பு செயலாளர்கள், அவைத்தலைவர்கள், மகளிர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள், அதே போன்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என ஏராளமானோர் அங்கு அந்த இனிப்பை வாங்கி பெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்லுகிற போது அங்கிருந்து கட்சி பணிகள், அதே போன்று மக்கள் பணிகள் ஆற்றுவதற்காக அலுவலகம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு நிலை பெற்றிருக்கக்கூடிய புரட்சித் தலைவி இதய தெய்வம் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் விரும்பினார்கள். இதற்காக 25 சென்ட் நிலத்தை, குறிப்பாக அப்போது மத்திய அரசிடம் அதற்கான தொகையாக இருக்கக்கூடிய 22,46,000 ரூபாயை செலுத்தி அந்த இடத்தை வாங்கப்பட்டது.
3 தளங்கள் கொண்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அலுவலகத்தை டெல்லியிலே தொடர்ந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய கண்காணிப்பிலே அந்த கட்டிடமானது கட்டி எழுப்பப்பட்டது. இன்றைக்கு அந்த கட்டிடம் குறிப்பாக பிப்ரவரி 10ஆம் தேதி திறக்கப்படும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். அதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு சென்னை பசுமை வழிச்சாலை இருக்கக்கூடிய செவ்வந்தி இல்லத்திலே இருந்து புறப்பட்டு வந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய தலைமை அலுவலகமான சென்னை ராயப்பேட்டையிலே இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் இருந்து கொண்டு வீடியோ கான்பரன்சிங் மூலமாக டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய அலுவலகத்தை தனது திருக்கரங்களால் திறந்து வைத்திருக்கிறார். முன்னதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நிறுவன தலைவர் டாக்டர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ சிலைக்கும் புரட்சி தலைவி இதய தெய்வம் டாக்டர் ஜெயலலிதாவுடைய திருவுருவ சிலைக்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமாக டெல்லி அலுவலகத்தை தனது திருக்கரங்களால் தொடங்கி வைத்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், அமைப்பு செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே டெல்லியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அதிமுக அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சியின் போது அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் மு தம்பிதுரை, முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம், மேட்டூர் நகர கழக செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான என் சந்திரசேகர், முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ப பெஞ்சமின், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ ஹரி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காஞ்சி பன்னீர்செல்வம், டாக்டர் வேணுகோபால், பாலகங்கா, சிற்றலப்பாக்கம் ராஜேந்திரன், SR விஜயகுமார், டாக்டர் ஜெயவர்தன் உள்ளிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் டெல்லி அலுவலகத்திலே அங்கு இருந்து அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியிலே அவர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று அதிமுகவுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே முன்னாள் அமைச்சர்கள், தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய RB உதயகுமார், மாதவரம் மூர்த்தி, அப்துல் ரஹீம், கோகுல இந்திரா உள்ளிட்ட வளர்மதி உள்ளிட்ட அதிமுகவுடைய பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்று கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர் முக்கூர் என் சுப்பிரமணியன், அதே போன்று கழகத்தினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இந்த நிகழ்விலே பங்கேற்றார்கள். பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்குமே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது திருக்கரங்களால் இனிப்புகள் வழங்கி அதை மரியாதையோடு நிகழ்ச்சியோடு அவர்கள் பெற்றுக் கொண்டனர். குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகத்திலே முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன், நத்தம் விஸ்வநாதன், அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி, NR சிவபதி, வைகை செல்வன், PV ரமணா, கீதா செல்லப்பாண்டியன், செம்மலை உள்ளிட்ட அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன், அதே போன்று அண்ணா தொழிற்சங்க பேரவையுடைய செயலாளர் கமலக்கண்ணன், முன்னாள் அமைச்சர் D ஜெயக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அனைவருக்கும் தனது திருக்கரங்களால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இனிப்புகள் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இருந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது திருக்கரங்களால் டெல்லியிலே இருக்கக்கூடிய அதிமுகவுடைய அலுவலகத்தை வீடியோ கான்பரன்சிங் மூலமாக, வீடியோ காணொலி மூலமாக திறந்து வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 50 ஆண்டு காலம் கடந்து பொன்விழா கண்ட கட்சி. தமிழகத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பான ஆட்சி புரிந்த இயக்கம் இன்று புதுடில்லியில் புதிதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி கட்டிட அலுவலகம் கட்டப்பட்டு அதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா மாளிகை என்று பெயர் சூட்டப்பட்டு காணொலி காட்சி மூலமாக நான் திறந்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் இருந்து டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் இருந்து டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் இருந்து டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார்.
இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கவும். வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இருந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய அதிமுகவுடைய அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள். தலைமை அலுவலகத்திலிருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக திறந்து வைக்கப்பட்ட இந்த அலுவலகத்தினுடைய நிகழ்ச்சியின் போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன், அதே போன்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார், மாதவர மூர்த்தி, அதே போன்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய முக்கூர் என் சுப்பிரமணியன், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, வளர்மதி, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியிலே தலைமை கழகத்திலே பங்கேற்றார்கள். அதிமுகவுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர்கள், அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் என ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். டெல்லியிலே அந்த அதிமுகவுடைய அலுவலக திறப்பு நிகழ்ச்சியில் அதிமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவும் அதே போன்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் மு தம்பிதுரை, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் CB சண்முகம், மேட்டூர் நகர கழக செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான N சந்திரசேகர், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ப பெஞ்சமின், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ ஹரி, அதே போன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காஞ்சி பன்னீர்செல்வம், டாக்டர் வேணுகோபால், பாலகங்கா, சிற்றலப்பாக்கம் ராஜேந்திரன், SR விஜயகுமார், டாக்டர் J ஜெயவர்தன் உள்ளிட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் ஏராளமானோர் அந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார்கள். டெல்லியிலே கோலாகலமாக அதிமுகவுடைய அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வீடியோ காணொலி மூலமாக அந்த அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு அதிமுகவுடைய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமே இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியோடு அதனை வழங்கி அவர்களோடு அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.
சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் இருந்து டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி காணொலி காட்சி மூலமாக திறந்து வைக்கிறார்.